சொல்லுங்க, என்ன சொல்லுகிறார்? பானம் பண்ண கடவன் அப்படின்றார். அல்லேலூயா. ஒருவன் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கும்போது அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் அப்படின்றார். அப்போ தேவனிடத்தில் நம்ம ஜீவ தண்ணீராம் அந்த இயேசுவனுடைய அந்த ஜீவன், இயேசுதான் ஜீவன் இல்லைங்களா? அந்த ஜீவனை நம் இருதயத்திலே பெற்றுக்கொள்ளணும்னா தாகத்தோடு நம் ஆண்டவரை தேடும்போது, அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவனுக்கு தாகமா இருந்தா ஏன்ட்ட வா அப்படின்றார். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ இன்றைக்கு தண்ணீரை பற்றி தாகத்தில்லை. அழகா ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லியிருப்பார், சரீரத்துக்கு வேண்டிய தாகம் அல்ல, வசன தாகம் அப்படிம்பார். சோசியாலே ஏதோ ஒரு புஸ்தகத்தில் இருக்கும். பிரைஸ்லா. அதுபோல நல்லா கவனிங்க, சரீரத்தினுடைய தாகம் அல்ல, நம் ஆத்துமாவிலே ஒரு தாகம் தேவனை பற்றி உண்டாக வேண்டும், மகத்துவம் உள்ளவரை பற்றி உண்டாக வேண்டும். அப்படி தேவனிடத்திலே ஒரு தாகத்தோடு நாம் தேடும் போதுதான் அந்த தாகத்தை தீர்க்கிற ஜீவநதியாம் இயேசு நம்ம இருதயத்துக்குள்ள வர ஆரம்பிப்பார். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அந்த ஜீவ நதி நமக்குள்ள அப்பதான் பொங்கும், பெருகும், நமக்கு ஜீவனை உண்டாக்குறதாக மாறும். அப்ப நமக்கு என்ன தேவை? நல்லா கவனிங்க. நம்ம எப்படி ஆண்டவரை தேடணும் அப்படின்னு சொன்னா, ஒரு தாகத்தோடு தேடுகிற அனுபவம் இன்றைக்கு தேவை. தாகமற்ற நிலையிலே நம்ம கர்த்தரை தேடக்கூடாது. சங்கீதக்காரன் தான் சொல்றான், 42:1-2 சொல்றாரு இல்லையா, மானானது வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா உம்மையே என்ன செய்கிறது. 2 என்ன சொல்லுகிறார் பாருங்க, 2வது வசனம் 42:2. என் ஆத்துமா தேவன் மேல், என் ஆத்துமா பாருங்க தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா. எது தாகமா இருக்குன்னு சொல்றாரு? எது சொல்லுங்க, அதுதான் சொல்லுங்க சத்தமா. இது ஆத்துமா, அவர் சரீரம் அல்ல. இப்ப நமக்கு தாகம் எதுக்கு தண்ணி குடிக்கிறோம், எதுக்கு தேவைப்படுது? நம்ம சரீர தாகம் எடுக்கும், அதுக்கு தேவையான தண்ணீரை. இங்க என்ன தாகத்தை பற்றி அவர் சொல்லுகிறார்? ஆத்துமா தாகத்தை பற்றி சொல்லுகிறார். என் ஆத்துமா, வாசிங்க, ஜீவனுள்ள ஆத்துமா தேவன் மேல், என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. ஜீவனுள்ள தேவன் மேலேயே. நம்ம முதல் வசனத்துல வாஞ்சை அப்படிம்பார். வாஞ்சை, தாகம், விருப்பம், ஏக்கம். சொல்றது புரியுதுங்களா? இதெல்லாம் தேவன் மேல வந்தால் மாத்திரம்தான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நமக்குள்ள வருவார். இன்றைக்கு தாகத்தோடு ஆண்டவரை தேடுகிறோமா? இதே 2 வசனங்களையும் வெளிப்படுத்தல இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். யோவான்ல சொல்லப்பட்ட 2 வசனங்களுமே வெளிப்படுத்தல் கடைசியில சொல்லுவார் ஆண்டவர். 21ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா தெரியும். 21 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். வெளிப்படுத்தல் 21 6வது வசனம் வாசிங்க. அன்றியும் அவர் என்னை நோக்கி, ஆயிற்று, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன். தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். பாத்தீங்களா? ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்களாங்க? முடிவுல சொல்றார், நான் எதை தருவேன்? ஜீவ தண்ணீரை தருவேன் அப்படின்றார். அதே வசனத்தை 22:17 சொல்றார் பாருங்க. 22:17. ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன். விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லலாம். முடிவுல சொல்றார். இதுவும் இதையும் முடிக்கும் போதுதான் சொல்றார், நீ தாகமா இருக்கும்போது, பிரைஸ் லார்ட், தாகமா இருந்தா இந்த முடிவு காலம் வரப்போகுது. இதெல்லாம் நான் நாளைக்கு உனக்கு என்ன தரப்போறேன்? ஜீவ தண்ணீரை நான் கொடுக்க போறேன், நித்திய ஜீவனை நான் உனக்கு கொடுக்க போறேன். அங்க நீங்க இங்க பார்த்து இங்க குடிக்கிற தண்ணீருக்கு தாகம் உண்டாகும். அதான் ஆண்டவர் சொன்னார்ல அந்த சமாரியா ஸ்திரீ இடத்துல, நீங்க கொடுக்கிற தண்ணியை குடிச்சா மறுபடியும் தாகம் எடுக்கிற, நான் கொடுக்கிற தண்ணியை குடிச்சா ஒரு காலமும் உங்களுக்கு தாகம் எடுக்காது அப்படின்னு சொன்னாங்க. நல்லா கையை தட்டி ஜீவனோடு சொல்லுங்க, நல்ல முழு பலத்தோடு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமா, நல்லா கவனிங்க. அப்ப தேவன் கொடுக்கிற தண்ணீர் என்றைக்கும் தாகம் எடுக்காதது. அவருடைய சிங்காசனத்திலிருந்து என்ன ஓடுமா? ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள், நித்திய ஜீவன்ல. கடைசி காலத்துல நமக்கு ஆகாரமே எது? ஜீவ கனி. அவர் தான் ஜீவ விருட்சகத்தின் கனி, எங்கும் இருக்கும். இந்த கனியை, இதுதான் மனுஷனுக்கு நமக்கு நாளைக்கு ஆகாரமா வைக்கிறார். எதற்கு அப்படின்னா நம் ஜீவனோடு இருப்பதற்கு.
அவரே ஜீவ விருட்சத்தின் கனியும், அவருடைய சிங்காசனத்திலிருந்து ஜீவ நதி பாய்ந்து ஓடுமா. கனியை வேணுங்கும் போது சாப்பிட்டுக்கிறலாம், தண்ணீரை வேணுங்கும் போது குடிச்சுக்கிறலாம். இந்த தண்ணீர் என்ன தண்ணீர்? ஜீவ நதி அப்படின்னு சொல்றார். புரியுதா உங்களுக்கு? அப்ப என்றைக்கும் நம்ம அந்த ஜீவன், நம்ம ஆத்துமா மரித்து போனதா இருக்கக்கூடாது. அதுக்கு தான் நம்ம ஆத்துமா என்ன செய்ய வேண்டும்? மரித்த நிலையில நம்ம ஆத்துமா விட்டுறக்கூடாது. தாகத்தோடு ஆண்டவரை தேடிக்கிட்டே இருக்கணும், தாகத்தோடு ஆண்டவரிடத்துல போகணும். தாகம் குறைஞ்சிடக்கூடாது. நம்ம சரீரத்துக்கு வேண்டிய தண்ணீர் போகலைன்னா என்ன ஆயிடும் சொல்லுங்க? என்ன ஆயிடுவான்னு கேட்டேன். சோர்ந்து போயிடுவீங்களா? சுத்தமா 2-3 நாளைக்கு தண்ணி இல்லைன்னா என்ன ஆவீங்க? செத்தே போவோம். சொல்லுங்க, விளங்குதா இல்லையா? இல்லை உயிரோடு இருந்துருவோமா தண்ணி இல்லாம? தண்ணி இல்லாம எந்த மனுஷனால என்ன செய்ய முடியாது? ஆமா, உயிரோட வாழ முடியாது. காற்று, நீர், அப்புறம் என்னது? காற்று, நீர், நெருப்பு. இந்த 3 மனுஷனுக்கு வாழ்வு. சத்தமா சொல்லுங்க. இந்த 3 இல்லாம மனுஷன் என்ன செய்ய முடியாது? உயிரோட வாழ முடியாது. தண்ணி இல்லாம சரீரம் என்ன செய்யாது? அதே போல ஆத்துமாவிலே ஜீவ தண்ணீர் இயேசு அதுக்கு ஒப்பனையா சொல்லுகிறார். விளங்குதா உங்களுக்கு? அவர் தண்ணீரா இல்லை, அதுக்கு ஒப்பனையா சொல்லுகிறார். நிறைய காரியங்களும் ஒப்பனையா விளக்கமா தான் சொல்லுவார். புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனா அதுதான் தேவன் அல்ல, தண்ணீர் அல்ல அவர். புரியுதா உங்களுக்கு? ஆனா ஒரிஜினலாவே வெளிப்படுத்தல பார்க்கும்போது ஜீவ தண்ணீரையே தருகிறார். தண்ணீர்லயே அவர் ஜீவனை வச்சிருக்கிறார். கவனிச்சு கேட்குறீங்களா? அப்ப தம்பிகளா, பிரைஸ் தி லார்ட். அப்ப நல்லா கவனிங்க. அந்த தண்ணீர் என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கையில ஆத்துமா மரித்து போயிடக்கூடாது. இதை நீ அப்பப்போ தாகத்தோட ஆண்டவரை தேடி தேடி அந்த ஜீவ ஊற்று, அந்த ஜீவ நதி உனக்குள்ள அந்த என்ன செய்யணும்? உன் ஆத்துமாவில என்றைக்கும் கலந்து இருக்கணும். தேவனும் நாமும் கலந்து இருக்க வேண்டும். நல்லா சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ உயிர், உன் ஆத்துமா ஜீவனோடையே இருக்கும். சத்தமா ஆமே நல்ல சொல்லும். ஆத்துமாவை குறித்து கரிசனையற்றவர்களாய் நாம் இருப்போம் என்றால் நம்முடைய காட்டிலும் பரிதபிக்கப்பட்டவர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. எனக்கு உலகத்தில் நிறைய பேருக்கு தெரியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? நிறைய விஷயம் நமக்குள்ள இருக்கிற ஆத்துமாவை குறித்து அக்கறை தெரியாது. ஏதோ வாழ்கிறோம், சாப்பிட்றோம், சாக போகிறோம்னு நினைக்கிறான். ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கை மையப்படுத்தி சொல்லுகிறதே ஆத்துமா வாழ்க்கையை தான். ஹலோ, ஆண்டவர் சொன்னார்ல, உங்களை கொல்ல, உங்கள் சரீரத்தை கொல்ல வல்லவருக்கு, கொல்லுகிறவர்களுக்கு பயப்படாதீங்க, உங்கள் ஆத்துமாவையும் சரீரத்தையும் கொல்லுகிறவருக்கு பயப்படுங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ ஆத்துமா ரொம்ப முக்கியன்றார். உன் கண்ணு ஊனமானாலும் பரவாயில்ல, உன் கையை ஒரு தரிச்சு போட்டு கூட வந்துரு, உன் கண்ணை பிடுங்கி போட்டு, உதாரணத்துக்கு சொல்லுகிறார், அதை உன் காலை தரிச்சு போட்டு கூட வந்துரு. ஆனால் எங்கே வந்துடணும் நீ ஜீவனோடு? ஆத்துமா அவ்வளோ விலையேற பெற்றது. நம்ம ஆத்துமாவை பற்றி அறிவில்லாது இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்போ ஒரு தாகத்தோடு ஆண்டவர் இன்றைக்கு தாகமுள்ளவன், கவனிக்கிறீங்களா? பின்னாடி சத்தமா பின்னாடி கையில உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, தாகத்தோடு வாங்க அப்படின்றார். தாகத்தோடு என்னை தேடு அப்படின்றார். இன்னைக்கு தாகத்தோடு கர்த்தரை தேடுகிறோமா? தாகத்தோடு ஆண்டவரிடத்துல வருகிறோமா? அதான் சொல்லுகிறார், தாகம் உள்ளவனுக்கு தான் தண்ணீர் தருவேன்றார், ஊற்றுவேன்றார். இன்றைக்கு ஆராதனைக்கு வர தாகத்தோடு ஆண்டவர் சமூகத்தை நான் உணரணும். ஆராதனைக்கு வர ரைட்டு வரும்போது என்ன வரணும்? ஆண்டவரே, உங்க சமூகம் என்னை நிரப்பணும், உங்க வல்லமை என்னை நிரப்பணும், உங்க பிரசன்னம் என்னை நிரப்பணும், உங்க அபிஷேகத்தினால என்னை நிரப்பணும், உங்க வார்த்தையினால என்னை நிரப்பணும். சோத்திரத்தோடு கை தட்டுங்க. பிரைஸ் காட், அல்லேலூயா. இப்படி ஒரு தாகத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்துக்கு என்ன செய்கிறவர்களா இருக்கணும்? நான் வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தேவ சமூகத்துக்கு அதிகாலை தாகத்தோடு போகணும். கர்த்தருடைய சமூகத்துக்கு எப்படி போகணும்? தாகத்தோடு போகணும். அப்பதான் உன் ஆத்துமா தாகம் தீரும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தேடாதபடி, தாகத்தோடு தேடாமல் இருந்தால் உன் ஆத்துமாவுடைய தாகத்தை, அந்த ஜீவ தண்ணீர் உன் ஆத்துமாவுக்குள்ள வராது. ஸ்தோத்திரம். ஜீவனோடு உன் ஆத்துமாவோடு கலந்தே இருக்கணும். கவனிக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? நல்ல சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென், அல்லேலூயா. சகேயு பாருங்க, ஆண்டவரை எப்படி தேடினா? நான் சகையினுடைய காரியத்திலிருந்து ஒரு 3 குறிப்புகளை நான் சொல்லுகிறேன். சகை தெரியுமா? சகை தெரியுன்றவங்களாம் ஒரு அழிலையா சொல்லுங்க பார்ப்போம். நம்ம பக்கத்து வீட்டாளா? அல்லேலூயா. சகேயுன்னு யாருக்கு நம்ம பேர் வைக்கல இல்லை?
யாரு? வேதத்தில் லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் வராரு, வாசிங்க. 19ஆம் அதிகாரம் 1 to 10 வரை உள்ள வசனத்தை சத்தமா வேகமா வாசிங்க. எல்லாரும் எடுத்து பாருங்க அந்த வேத பகுதியை. லூக்கா 19 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க வேகமா. 1 to 10 வரை உள்ள வசனத்தை வாசிக்கும் போது கூட கவனிங்க பார்ப்போம். அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு எண்ணப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயு, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கியதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தார் இழந்து போனதை தேட. மனுஷனை இழந்துட்டார். அல்லேலூயா. இழந்து போனதை தேடவும், ரட்சிக்கிறதுக்கு, உன் ஆத்துமாவை ரட்சிக்கிறதுக்கு. உனக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்குது. சபையே, தேவ பிள்ளையே, கவனிக்கிறீங்களா? உன் ஆத்துமாவை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து வந்தார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. ஆம். அப்ப தேவ நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. இங்க பார்க்கும்போது இவன் எப்படி வருகிறான் ஆண்டவரிடத்துல, எப்படி இவன் ரட்சிக்கப்பட்டான், எப்படி இந்த ஜீவனை இவன் பெற்றுக்கொண்டான், எப்படி இவனுடைய தாகம் தீர்க்கப்பட்டது அப்படின்னா, தாகத்தோடு வந்தான். இயேசுவை கேள்விப்பட்டான். முதல்ல என்ன செய்தான்? கேள்விப்பட்டான். சில காரியங்களை நம்ம கேள்விப்படுவோம், கவனிக்கிறீங்களா? சில காரியங்களை என்ன செய்வோம்? நம்ம கேள்விப்படுவோம். அதாவது நம்ம அறிமுகமான விஷயங்கள் இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? சில காரியங்கள் நம்ம ஒரு திருமணத்துக்கு பத்திரிக்கை வைக்கிறாங்க, இந்த திருமணத்துக்கு போகலாமா வேணாமா அப்படின்லாம் யோசிக்க மாட்டோம். உறவினர், நண்பர், நெருங்கின நபர்கள் போய்த்தான் ஆகணும், இல்லையா? சொல்லுங்க. வேலைக்கு எழுந்து போகிறதுக்கெல்லாம் என்ன செய்ய மாட்டோம்? போகலாமா வேண்டாமா அப்படின்லாம் என்ன செய்ய மாட்டோம்? யோசிக்க. ஒரு புது வேலைக்கு போகிறோம், இல்லை புது இடத்துக்கு ஒரு இடத்துக்கு போகிறோம், இல்லை ஏதோ ஒரு பொருள் வாங்க போகிறோம். அப்போ சில பேர் சொல்கிறாங்க, இது நல்லா இருக்கும் இந்த பொருள், அல்லது அந்த விஷயம் என்ன செய்யும், அந்த வீடு நல்லா இருக்கும், அங்கே வேலைக்கு போ, உயர்ந்த சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு கேள்விப்படுறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? கேள்விப்படும் போது என்ன செய்வோம்? யோசிப்போமா? யோசிக்க மாட்டீங்களா? ஆமாம் இல்லை ஏதாவது பதில் சொல்லணும். கேள்வி கேட்கும்போது என்ன செய்யணும்? பதில் சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். யோசிப்போமா யோசிக்க மாட்டோமா? சொல்லுங்க. யோசிப்போமா? ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம், இன்னொரு இடத்துல சம்பள உயர்வு, நல்ல கம்பெனி, அப்படி இப்படின்னு பயங்கரமாக சொல்கிறாங்க. அப்போ என்ன செய்வோம்? யோசிப்போம். இன்னும் 4 பேரிடத்துல தெளிவாக விசாரிப்போம். விசாரிச்சு போகலாமா வேணாமா ரொம்ப நேரம் யோசிச்சு, சில பேர் என்ன செய்வான், வேண்டா விடு அப்படின்ட்டு நம்ம இருந்த வேலையை பொழப்பையே பார்ப்போம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, பரவாயில்ல முயற்சி பண்ணி பார்ப்போம், போய்த்தான் பார்ப்போமேன்னு போவாங்க, இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? இப்படி நிறைய இடங்களுக்கு போகிறது, புதுசான விஷயங்களை கேள்விப்படுகிறதுக்கெல்லாம் கொஞ்சம் யோசித்து நம்ம முடிவெடுப்போம். ஆனால் நல்லா கவனிங்க, இவன் கேள்விப்படுறான், இயேசுவை பற்றி, தேவனை பற்றி கேள்விப்படுறான். இவர் ஒரு அற்புதம் செய்கிறார், இவரோட உபதேசங்கள் நல்லா இருக்கு, மகிமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ கேள்விப்பட்டவன் இவரை பார்க்கறதுக்கு யோசிக்கவெல்லாம் இல்லை. நல்லா கவனிக்கணும். நீ எந்த காரியத்துக்கு வேணாலும் யோசிக்கலாம். ஒரு வேலைக்கு போறதுக்கு யோசிக்கலாம், ஒரு புது வேலை ஜாப் எடுக்கிறதுக்கு யோசிக்கலாம், ஹலோ, அல்லது ஒரு வீடு போறதுக்கு நீ யோசிக்கலாம். புதுசா நீ கேள்விப்படுகிற எந்த விஷயத்தை யோசிக்கலாம். ஆனா தேவனுடைய காரியத்தை ஒரு நொடி கூட நம்ம யோசிக்கவே கூடாது. கிடைக்கக்கூடிய வாய்ப்பை, தேவன் உனக்கு ஏற்படுத்தி தருகிற வாய்ப்பை நீ பயன்படுத்தி கொள்ளுகிற நபராக இருக்க வேண்டும். தேவனுடைய காரியத்தை மாத்திரம் போலாமா வேண்டாமா, அல்ல எந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமான்னு சொல்லியெல்லாம் இயேசுவினிடத்தில் என்ன செய்து கொண்டிருக்க கூடாது. உட்கார்ந்து யோசிக்கிறவங்க பாருங்க, அநேகர் இன்னும் யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டே இருக்கிறாங்க.
இந்த இயேசு எனக்கு தேவை என்று எப்பொழுது எழும்புகிறார்களோ அவர்கள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறி அவங்க ஆத்துமா ஜீவனை பெற்று மகிமையுள்ள தேவனை இன்றைக்கும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறது. ஜீவனோடு கையை தட்டி சொல்லணும், ஸ்தோத்திரத்தோடு பலத்தோடு கையை தட்டி சொல்லுங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். ரெண்டு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா, நல்ல சத்தமான ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நல்லா கவனிங்க தேவனுடைய பிள்ளைகளை. யோசிக்கிறவங்க நிறைய பேர் இன்னைக்கு வெளியிலே உட்கார்ந்துட்டு இருக்கிறான், போலாமா வேண்டாமான்னு சொல்றவங்க. அல்லேலூயா. ஆனா இந்த சகேயுக்கு இவ்வளவு சடிதியான ரட்சிப்பு எப்படி கிடைத்தது? மகிமையுள்ள தேவனுடைய காரியத்தை செய்வதற்கு ஒரு நாள் யோசிக்கவே கூடாது. முடிவெடுத்தான், கேள்விப்பட்டான், முடிவெடுத்தா என்ன பண்ணிட்டான்? இயேசுவை பார்க்க எழும்பிட்டான். சொல்றது வழங்குதாங்க? அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், கலப்பையின் மேல் கை வைத்தவன், சொல்றது புரியுதுங்களா? வேண்டாம் யோசித்தவன் எழும்பி போகாதபடி பின்வாங்கவில்லை அவன் மனம், அவன் இருதயம் பின்வாங்கவில்லை. வசனம் என்ன சொல்லுது? கலப்பையின் மேல் உழுகிறான். பார்த்தீங்களா? கலப்பையில கை வைத்து அவன் என்ன செய்யக்கூடாதான்? பின்னிட்டு பார்க்க கூடாதான். ஐயோ இன்னும் இவ்வளவா உழுகணுமா அப்படின்னு. உழுக கை வச்சுட்டே நீ என்ன பண்ண? முழுசா உழுது முடிஞ்சாதான் நல்ல விளைச்சலை நீ பார்க்க முடியுன்றார். நம்ம தூங்காம கவனிக்கணுமா? தூங்காம கவனிக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தூங்காம கவனிக்கணும். கவனிக்கிறீங்களா? சொல்லுங்க, சத்தமா கையை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம். என்னம்மா தூக்கம் வருது சபையில் வந்து உங்களுக்கு? விழிச்சு கேளுங்களா ஆண்டவருடைய வார்த்தையை. ஸ்தோத்திரம். இப்படியா தூங்குறது சபையில்? கவனிங்க. அப்போ தேவனுடைய கலப்பையின் மேல் கை வைத்த நாம் பின்னிட்டு பார்க்காதபடி என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்க. தேவனை பின்பற்றுகிற நாம். அதான் சொல்லுகிறார், என்னை பின்பற்று. அதான் அடையாளம் சொல்றார். என்னை பின்பற்றதா இருந்தா, என்னை தேடி வரதா இருந்தா நீ என்ன செய்யக்கூடாது? சொல்லுங்க வாய் திறந்து. பின்னிட்டு பார்க்க கூடாது. அல்லேலூயா. திரும்பினா உன் மனசு மாறிடும். பின்னிட்டு பார்க்காதபடி இயேசுவை பற்றி கொள்ளுகிறதற்கும் மனம் என்ன செய்ய வேண்டும்? அவன் பின்வாங்கவே இல்லை. முடிவெடுத்தான், எழும்பினான், இயேசுவை பார்க்க புறப்பட்டுட்டான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அன்னாள் பாருங்க, வருஷந்தோறும் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறா? கணவரோடு கூட சேர்ந்து பலி செலுத்துறதுக்கு வருகிறா எருசலேமுக்கு. இல்லையா? கணவர் என்ன பண்றார்? வருஷந்தோறும் பலி செலுத்துறதுக்கு எருசலேமுக்கு மனைவியை அழைத்து கொண்டு, 2 மனைவிகள் அவருக்கு. அல்லேலூயா. அப்படியா? வேதத்தில் 2 மனைவி இருக்கா? அப்படியான்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? யோசிக்க கூடாது. அல்லேலூயா. அது பழைய ஏற்பாடு. அல்லேலூயா சொல்லுங்க. அது என்னது? பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் என்னது? ஒரே மனைவி உடையவர்களாக தான் இருக்கு. பழைய ஏற்பாட்டிலேயே ஆபிரகாம், ஈசாக்கு ஒரே மனைவி உடைய அவர் இருந்தார். அது தான் இயேசுக்கு அடையாளமாக சொல்லுவாங்க. சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். நல்லா கையை உயர்த்தி. அல்லேலூயா. 2 மனைவி. ஒன்றுக்கு என்ன இல்லை? அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. இதனால அவளுக்கு வருத்தம். அவளுடைய இன்னொரு மனைவி அவளை துக்கப்படுத்துறா, வேதனைப்படுத்துறா. இதனால தனக்கு குழந்தை இல்லைங்கிற பெரிய வருத்தத்தோடு கூட அவள் ஒவ்வொரு நாள் என்ன செய்துட்டு இருக்கிறா? அழுதுகிட்டே இருக்கிறான். என்ன செய்துட்டு இருக்கிறா? ஒரே அழுக. பிரைஸ் தி லார்ட். வருஷந்தோறும்னு போட்டிருக்கு. எத்தனை வருஷம் தெரியல. ஆனால் ஒரு முறை முடிவெடுக்கிறான், நான் இப்படியே அழுது கொண்டு இருப்பதை விட தேவ சமூகத்தில் நான் எழுந்து போய் ஜெபிப்பது நல்லது. எழுந்து போய் ஜெபிப்பது நல்லதுன்னு ஒரு நாள் முடிவெடுக்கிறான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஜெபிச்சா கர்த்தராது இரக்கம் செய்வார் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அவள் பாருங்க, வசனம் அழகா சொல்லும். அவள் புசித்து குடித்து முடித்த உடனே எழும்பி தேவனுடைய ஆலயத்தில் போய், அப்படி இருக்கும் வசனம். 10வது வசனம் 1 சாமுவேல்ல பாருங்க. 10வது வசனம் 1 சாமுவேல். வேகமா எடுத்து வாசிங்க பாப்போம். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. பாத்தீங்களா? எழும்பி என்ன பண்ணிட்டா? தேவ சமூகத்துக்குள்ள போய் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டா. ஐயா உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா. ஆமா, நல்லா கவனிங்க பிரியமானவர்களே. அவ வந்து எழும்பினதுனாலதான் அவ வாழ்க்கையில ஒரு மாற்றமே வந்தது. அந்த நொடியில தேவனை தேடுவதற்கு அந்த வருஷமும் அவள் தாமதித்திருந்தால் அடுத்த வருஷம் பிள்ளையோடு அவள் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கவே முடியாது. சொல்றது புரியுதுங்களா?
ஜெபிக்கணும்னு நீங்கள் முடிவெடுத்துட்டா என்ன பண்ணிடணும்? தேவனுடைய காரியத்தில் யோசிக்கக்கூடாது. என்ன செய்திடணும்? ஜெபிச்சு எழும்பி போயிடணும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. நாளைக்கு நாளைக்கு அடுத்த வாரம் வச்சுக்கலாமா, அப்புறம் ஜெபிப்போம் போயிட்டே இருக்கும் நாட்கள். தேவ சமூகத்துக்கு வர்றதுக்கு என்ன செய்யக்கூடாது? சண்டே போயிட்டு வந்தோம், செவ்வாய்க்கிழமை போகலாமா வேண்டாமா, போயிடணும். முடிவெடுத்தா வந்துடணும். சொல்லுங்க அல்லேலூயா. வேதத்தை வாசிக்க என்ன செய்யக்கூடாது? யோசிக்க. நான் பல தரம் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன் இல்லையா? ஒரு 22 வருஷம், அது 21 வருஷத்துக்கு மேலே இருக்கும். ஒரு முறை நான் வேதத்தை நல்லா வாசிப்பதை இருந்து நிறுத்திட்டேன். சில மாதங்கள் நிறுத்திட்டேன், வேத வாசிப்பே நிறுத்திட்டேன். அப்போ கடை வச்சுருந்த போது சில புக்ஸுகளை வாங்கிட்டு உட்காந்துட்டு படிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு பொழுது போகிறதுக்காக உட்காந்துட்டு வேலையே இருக்காது. ஒன்று இருக்கா, வியாபாரி வந்தால் தான் அந்த பனியன் வியாபாரம் ஒன்று கடை தொடங்கினேன். அப்போது சும்மா உட்காந்துருக்கணும். எவனாவது வந்தால் தான், ஒரு நாளைக்கு 3-4 வியாபாரி தான் வருவான். அது வரைக்கும் காலையிலேருந்து பொழுது நைட்டு 10 மணி 9 வரைக்கும் கடையில் சும்மாவே உட்காந்துருக்கணும். புக்குகளை வாங்கி படிச்சுக்கிட்டு இருப்பேன். அப்போது திடீர்னு ஒரு உணர்வு, ஏன் பைபிள் படிக்கக்கூடாது? இப்படி தினமும் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? இதை படிக்கிறதுக்கு பைபிளை படித்தா நல்ல வாய்ப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் தீர்மானம் எடுத்து, ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஆமாம், வீட்டில் அடுத்த நாள் காலையில் கிளம்பும்போது சாப்பாட்டு பேக்கில் பைபிள் எடுத்து வச்சிட்டேன். கடைக்கு பைபிள் வந்துருச்சு, ஸ்தோத்திரம். இப்போ தூக்கி ரேக்கில் வச்சுட்டேன். கடையெல்லாம் திறந்தாச்சு, எல்லாம் ஓப்பன் பண்ணி எல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணிவிட்டு உட்காந்து ஒரு சின்ன ஜெபம் பண்ணிவிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கீழே தான் அந்த திண்ணை மாதிரி இருக்கும், திண்டில் உட்காருவோம். பக்கத்தில் கேஸ் டேபிள் இருக்கும், அந்த இரும்பு பெட்டி இருக்கும், பெட்டி கடையில் புஸ்தகம் கிடக்கும். மறுபடியும் கை என்ன பண்ணும்? டெய்லியும் சும்மா இருக்கிறோம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக புக்குக்குள்ளே போயிடும். உருகிட்டேன், புக்கை எடுத்துட்டேன், விரிச்சு. அப்புறம் தான் பைபிள் ஸ்டாண்டு மேலே வச்சது ஞாபகத்துக்கு வருது. ஸ்தோத்திரம் அல்லேலூயா. கடையில் கூட வந்து வச்சது, காலையில் வந்து வச்சுட்டு தான் உட்காந்தேன். உடனே புக்கை தூக்கி உள்ளே போட்டு, அன்னைக்கு நான் ஒரு வேளை பைபிளை நான் எழும்பி எடுக்க யோசிச்சிருந்தா, வீட்டிலேருந்து கொண்டு வர யோசிச்சிருந்தாலும், அன்னைக்கு அந்த இடத்துல எடுத்து வாசிக்க நான் யோசிச்சிருந்தாலும், இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் ஊழியக்காரன் அல்ல. என்னால் உறுதியாக சொல்ல முடியும், தேவனுக்கு சாட்சியாக சொல்கிறேன் நான். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. அன்றைக்கு தூக்கி பைபிளை படிக்க ஆரம்பித்தேன். என் இருதயத்தில் என்ன அப்படியே அக்கினியை போல என்ன செய்யுது? அக்கினி மூண்டது அனல் கொண்டதுன்னு ஃபாதர் பாடுறாருல, அந்த மாதிரி ஜீவ ஊற்று நதி. அப்படியே வசனம் படிக்க அப்படி தேவன் முகமுகமாக அவ்வளவு நாள் படித்ததை விட அப்போ தேவன் உணர்த்தி இருக்கிறார் நம்மளை, ஏதோ ஒரு ஏவுகிறார். சொல்றது புரியுதாங்க? ஏற்கனவே படிச்சிருக்கிறேன், ஆனாலும் அப்போ படிக்கும்போது இன்னும் ஆவியில், ஆனால் அப்படி இருக்குது. படிக்க அப்படி வேதம் உள்ளே போய்கிட்டே இருக்குது. கடையை மறந்துட்டேன், வியாபாரத்தை மறந்துட்டேன். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. வரவும் பொருளை உட்காந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். மணிக்கணக்கில் பேசிக்கிட்டே இருப்பேன் வசனத்தை. எங்கள் அப்பா கடையில் வேலை செய்கிற ஒரு நபர் வந்து உட்காந்து 1 மணி நேரம் என்கிட்ட கேட்டு போய், என் மனசுல இருந்த கவலையெல்லாம் போயிடுச்சிங்க அப்படின்ட்டார். இன்னொருத்தர் சாக போலான்னு வந்து ஆண்டவர் அனுப்புகிறாரு பாருங்க. ஆமாம், வாழ்க்கையில் நொந்து வாழ்க்கையே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி, நான் கடை வச்சுக்கிறேன், வேலை தேடி அந்த பக்கம் வந்தவன் என்னை பார்த்து வந்து உட்காந்து பேசுனதுல சரியாயிட்டான். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஆமாம், நான் கடையில் அதுக்கு மேலே சில காரியங்கள் செய்து நஷ்டம் வர வேண்டியது, கர்த்தர் அதிலிருந்து என்னை காப்பாற்றிட்டார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் ஒப்பு கொடுக்கப்பட்டு 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் முழு நேர ஊழியத்திற்கு ஆண்டவர் அழைப்பை பெற்று நான் வந்தேன். சொல்லுங்கள் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தமாய். தேவன் நம்மை ஏவும் போது, உங்களை ஜெபிக்க ஏவும் போது, வேதத்தை வாசிக்க ஏவும் போது, ஒரு தூண்டுதலை கொடுக்கும் போது நீங்க எழும்பி கர்த்தரிடத்துல வரலன்னு சொன்னா உங்கள் ஜீவன் அணைந்து போகும். உங்கள் ஆத்துமாவில் இருக்கிற தீபம் செத்து போகும். அது இன்னும் பிரகாசிக்க, இன்னும் சுடர்விட நீ தேவனிடத்துல வரும்போது. அல்லேலூயா. சொல்றது புரியுதாங்க? இளையகுமாரன் தப்பு பண்ணிட்டான் இல்லையா? இப்ப என்ன முடிவெடுக்கிறாரு? என்னங்க முடிவெடுத்தாரு? அப்பாவுடைய வீட்டுக்கு போவோம், ஒரு எத்தனையோ பேருக்கு சாப்பாடு இருக்கு, இனி நான் ஒரு பிள்ளையா இல்லை ஒரு வேலைக்காரனா போயிடுறேன்ப்பா அப்படின்னு இப்போ என்ன செய்கிறாரு? ஒரு முடிவெடுக்கிறார். யோசிச்சவருக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்திருந்தா, அந்த பையன் முடிவெடுத்தான், அப்பாட்ட போயிடலாம் அப்படின்னு. இப்போ முடிவெடுத்தவன் திடீர்னு வேணாம் நம்ம எதுக்கு அங்கே போய், ஸ்தோத்திரம் பிரைஸ் எல்லாம், அப்பாட்ட போய் வேணான்னு சொல்லிட்டாருனா, நம்மளை மறுதளிச்சிட்டாருனா, நம்மளை தள்ளி விட்டுட்டாருன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அந்த இளையகுமாரன் யோசிக்காதபடி வேதம் அழகாய் சொல்லுகிறது, முடிவெடுத்தவன் எழும்பிட்டான்.
முடிவெடுத்தவன் என்ன பண்ணிட்டான்? எழும்புனானா. வசனம் இருக்கும், நீங்கள் வாசித்து பாருங்க. அதில் லூக்கா புஸ்தகத்தில் வாசிங்க பார்ப்போம். 15-18 வாசிங்க பார்ப்போம். லூக்கா 15-18. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே. முடிவு எடுத்தவன், இந்த சகை பாருங்க, முடிவு எடுத்தவன் எழும்பி போகலைன்னா இயேசுவை சந்திச்சிருக்க முடியாது, அந்த ரட்சிப்பை அவர் பெற்றிருக்க முடியாது. இளைய குமாரன் முடிவெடுத்தான், வேண்டாம் வந்துட்டோம், பன்னிக்கு போடுற தவிடோ நாய்க்கு போடுற தவிடோ செத்து சாவன்னு சொல்லி உட்கார்ந்துருந்தானா அவன் வாழ்க்கை வீணா போயிட்டு இருக்கும். பிரியமானவர்கள், உங்கள் வாழ்க்கையில் குறைகள் இருக்கும் போதும், குற்றங்கள் இருக்கும் போதும், தவறுகள் இருக்கும் போதும் கர்த்தரிடத்தில் வந்துட்டீங்கன்னு சொன்னால் அவர் உன்னை மன்னித்து உன்னை ஏற்றுக்கொள்வார். வர்றதுக்கு என்ன செய்யக்கூடாது? அவர்கிட்ட போறதுக்கு, தப்பு பண்ணிட்டேன், என் வாழ்க்கையில் தவறுக்கு அவர் முகத்தை எப்படி தேடுறது, அவர் முகத்தை மறுபடியும் போய் நான் எப்படி பார்க்கறது? வந்தாதான் உனக்கு உன் ஆத்மா பாவத்தில் மரித்து போயிடக்கூடாது. நீ அவர்கிட்ட வந்துட்டா உன் ஆத்மாவுக்கு ஜீவன் உண்டு. கையை தட்டி சொல்லுங்க பார்ப்போம். உன் ஆத்மாவுக்கு என்ன உண்டு? ஜீவன் உண்டு. தவறு செஞ்சுட்டு ஓடிடக்கூடாது. இளைய குமாரன் போயிருந்தான்னா பரலோகம் சந்தோஷப்பட்டுதான் அவன் மனம் திரும்பி வந்ததை கண்டு அத்தடத்துல திரும்பிடணும். எழும்பி வந்துட்டான் அவன். சொல்றது புரியுதாங்க? பெரும்பாடுள்ள ஸ்திரீ பாருங்க, வந்துட்டா. வந்தோன்னு என்ன நடக்குது? அவள் வெளியில வரவே, பப்ளிக்கில் வர முடியாது. அவள் முடிவெடுத்து வரதே என்ன வரா? ஜனக்கூட்டம் அதிகம், கிட்டையெல்லாம் போய் அவர்கிட்ட பேச முடியாது, அவர்கிட்ட இதெல்லாம் நம்ம தகவல்லாம் சொல்ல முடியாது. அதனால என்ன பண்ணுவோம்? போயிட்டு ஓரஞ்சாரமாக போய் எங்காவது ஒரு வஸ்திரத்தினுடைய, அவள் வரும்போதே எப்படி தான் வராளுங்க, நல்ல இளையகுமாரன் பாருங்க, நல்ல தீர்மானத்தோடு எழும்பி புறப்பட்டு வரான். சகை பாருங்க, நல்ல தீர்மானத்தோடு எழும்பி புறப்பட்டு வரான். அண்ணாள் நல்ல தீர்மானத்தோடு எழும்பி போய் ஜெபிக்கிறான். நீ இப்படி எழும்பும் போதுதான் உன் தாகத்தோடு எழும்பினாதான் தேவனிடத்துல ஜீவ தண்ணீரை நீ பெற்றுக்கொள்ள முடியும். ஜீவ தண்ணீராம் இயேசு உனக்குள்ள வர முடியும். சொல்றது புரியுதுங்களா? அநேகர் என்ன செய்யறாங்க? இந்த தாகத்தோடு கூட தேடுகிற அனுபவம் குறைந்து போய்கிட்டு இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் தாகத்தோடு என்கிட்ட வான்றார். தாகம் உள்ளவன் என்கிட்ட வர கடவன். வந்தா நான் ஜீவ தண்ணீரை தரக்கு தயாரா இருக்கிறவா. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எழும்பி காலையில் எழுந்து கர்த்தர் சமூகத்தில் தாகத்தோடு போங்க. அல்லேலூயா. தூக்கத்தோடு போகாதீங்க, கொட்டாவியோட போகாதீங்க, அல்லேலூயா அசதியோட போகாதீங்க, நிர்விசாரமா போகாதீங்க. ஆராதனைக்கு வரும்போது இன்னைக்கு கடமைக்கு ஆராதனைக்கு போயிட்டு வந்துட்டோம், பாரம்பரிய கிறிஸ்தவர்களாய் தேவனை தேடாதிருங்கள். தேவனை தாகத்தோடு தேடிவாங்க. இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு என்ன பேச போகிறார்? இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு கூட என்ன இடைபட போகிறார்? ஏம்மா நான் சொல்லுகிற சத்தியம் உங்களுக்கு புரியுது? ஆவியானவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உன் ஆத்துமா மரித்து போயிடக்கூடாது. நீ ரட்சிக்கப்பட்டுட்டேன், அப்ப என் ஆத்துமா ஜீவனோட தான் இருந்தா சபைக்கு கிறிஸ்துவன் தான் சொல்லிடாத. கடைசி வரைக்கும் ரட்சிக்கப்படுகிறவனே நிலைத்திருப்பான். உன் தாகம் குறைஞ்சு உன் ஆத்துமாவை நீயே சாகடிச்சிடக்கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த இளைய குமாரன் தெளிவான ஒரு முடிவெடுத்து வரான். பெரும்பாடு சரி தெளிவான ஒரு முடிவெடுத்து என்ன செய்யறான்? அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகில நான் போய் தொற்றணும். தேவ சமூகத்துக்கு இன்னைக்கு வந்து, ஆண்டவரே உங்க வஸ்திரத்தின் ஓரத்தையாவது நான் தொற்றணும். இன்னைக்கு அதுல மகிமை உண்டு. சொல்லுங்க, அதுல வல்லமை உண்டு. சொல்லுதல்ல, தேவனுடைய வஸ்திர தொங்கல் தேவனுடைய ஆலயத்தை நிரப்பி இருந்தது. ஏசையா பார்த்தாரா இல்லையா? சொல்லுங்க, தேவனுடைய வஸ்திரத்தின் தொங்கல் தேவாலயத்தை நிரப்பி இருந்துதான். இன்றைக்கு அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலிலே மகிமை இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, அற்புதம் இருக்கிறது. அதையாகிலும் நான் இன்றைக்கு பிடித்து கொள்ள நீ எழும்பி தாகத்தோடு வர வேண்டும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு முடிவெடுத்த, அதாவது நான் சொல்லுகிறத நல்லா கவனித்துக் கொள்ளணும். ஒரு வேலைக்கு போறதுக்கு உட்காந்து யோசிங்க, புது வேலையை ஏற்படுத்தி கொள்வதற்கு, ஒரு புது வீடை மாறுவதற்கு யோசிங்க. புதுசா நீங்க கேள்விப்படுகிற இடத்திற்கு நீங்க போய் வருவதற்கோ சுற்றி பார்ப்பதற்கோ யோசிங்க. ஒரு ஆஸ்பத்திரி கூட யோசிப்போம் இல்லையா? அது நல்ல ஆஸ்பத்திரியா? ஒருத்தர்கிட்ட போய் அவர் சொல்றாரு, அது ரொம்ப ஃபேமஸுங்க, உங்களுக்கு தெரியாதா, 100 பெட் இருக்குதுங்க, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு பெரிய என்ன சொல்றாரு. அப்படியா அப்படின்றோம். அப்போ என்னது, அடுத்த முறை அதை பார்க்கலாம், அதை விசாரிக்கலாம், அது சரியானு பார்ப்போம் அப்படின்னு ஒரு எண்ணம் வருமா வராதா? சொல்லுங்களேங்க. அங்கே 10 ரூபாய்க்கு ஒரு டாக்டர் ஊசி போடுறாருங்க, நல்லா இருக்கு அப்படின்னு என்ன பண்ணுவோம்? இதான் எங்கள் ஏரியாவில் ஒருத்தர் இருக்கிறார், எம்ஜிஆர் 50 ரூபாய்க்கு போடுறாருன்னா ஒரு கூட்டம் பயங்கரமாக வந்துட்டே இருக்கு.
அதே மாதிரி சிமெண்ட் ரோட்டில் ஒருத்தர் இருக்கிறார், அல்லேலூயா. ஒருத்தர் குடிச்சிட்டு வர்றார், ராத்திரி ஒரே கூட்டம், பயங்கர ஜேஜான். ரூபன் சின்ன பையலாக இருக்கும்போது போயிருந்தோம். அங்கே உள்ளெல்லாம் ரொம்ப வெளியிலலாம் ரொம்ப கிடைக்குது. ஃபுல் டைட்டில் ஒருத்தர் குடிச்சிட்டு என்ன போகிறார், தெருவில் அப்படியே வரார். ஆமீன். எத்தனை சிங்கங்கள் மரித்தாலும் உள்ளே ஒரு சிங்கம் தூங்காமல் விழித்து கொண்டே இருக்குதுன்றார். யார டாக்டரை புகழ்ந்துட்டு போறார். சொல்றது புரியுதாங்க? அந்த மனுஷன் 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு பார்ப்பார். காசை ஆசைப்படாமல் என்ன பண்ணுவார், சத்தமாக எல்லாருக்கும் சோத்திரம். புரியுதா உங்களுக்கு? அப்போ எவ்வளோ விளம்பரம் பண்ணிட்டு போறார் பார். அப்போ நல்லது செஞ்சால் விளம்பரமாக தானே செய்யுது ஒரு விஷயம். சொல்லுங்களேங்க. இப்போ ஒரு என்ன செய்கிறாங்க, இப்போ ஒரு புடவை எடுத்தால் 2 புடவை ஆடிக்கு இலவசமாக கொடுக்குறாங்கன்னா என்ன பண்ணிடுவீங்க? நல்லா தான் கொடுக்குறானா, நல்லா இருக்கா, கொடு, வேற 100 ரூபாய் தூக்கிட்டு ஓடுமா ஓட மாட்டோமா? சொல்லுங்க பார்ப்போம். இப்போ இதெல்லாம் வேற, நீ யோசிக்கலாம். ஆனால் தேவனுடைய காரியத்தை என்ன செய்யக்கூடாது? தேவனுடைய காரியத்துக்கு இந்த யோசனை வரவே கூடாது. இவர் சரியானவர் தான், இவர் நல்லவர் தான், அவர் வல்லவர் தான், அவரிடத்துல போன நன்மை உண்டு. ஏசு அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர், எனக்காக ஜீவனை கொடுத்த தெய்வம். இவர்கிட்ட என்ன செய்ய தேவையில்லை, வரதுக்கு யோசிக்கவே தேவையில்லை. சத்தமா சொல்லுங்க பாப்போம். என்ன தெரியல யோசனை வரும், என் சொந்தக்காரன் என்ன சொல்லுவான், என் மாமியார் என்ன சொல்லுவா, என் தம்பி என்ன சொல்லுவான், அவன் என்ன சொல்லுவான். நிறைய பேர் இப்படிதான் உட்காந்து யோசனை பண்ணிட்டே உட்காந்துட்டு இருக்கிறான். நாளைக்கு அவன் ரசிக்கப்பட்டு கூட பரலோகம் போயிடுவான். நீ சொல்றது விளங்குதாங்க? அல்லேலூயா. சில பேர் நம்ம ஆளுங்க தேடுறவங்க, ரட்சிக்கப்பட்ட ஆள்களை என்ன பண்றோம், வேலை சரி சூழ்நிலைங்க, அல்லேலூயா, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இந்த காரியம், அதனால கத்தர தாகத்தோடு என்னால் என்ன செய்ய முடியல, தேட முடியல. 2 காரியமே டேஞ்சர். எதுக்குமே எதையும் நம் தேவனிடத்தில் என்ன செய்யக்கூடாது, காரணம் காட்டாதபடி நாம் கர்த்தருடைய காரியத்தை, இயேசு கிறிஸ்துனுடைய காரியம் வரும்போது தாகத்தோடு அவரை தேடிவிட வேண்டும். சரி, இப்ப தேடிட்டார், எழும்பிட்டார் இல்லையா, என்ன பண்ணிட்டார்? உங்களை தான் கேட்குறேன், என்ன பண்ணிட்டார்? சகேயு எழும்பி வந்துட்டார். வந்துட்டு உள்ள களத்துக்குள்ள வரார். களத்தில் வந்து பார்த்தா என்ன இருக்கு, ஜனக்கூட்டம் அவரை நெருக்கி கொண்டிருந்தது. சொல்லுங்க, ஜனக்கூட்டம். சோத்ர அல்லேலூயா. இவன் வேற குள்ளனா இருந்தபடினால அவரை பார்க்கவும் முடியல. ஜம்ப் பண்ணி எட்டி எட்டி பார்க்குறான். பயங்கர கூட்டம். அல்லேலூயா. திரளான கூட்டம், அவரை பார்க்க முடியல. தாகத்தோடு நான் வந்தேன்ப்பா, ஆனால் என்ன செய்ய முடியல, இயேசுவை பார்க்கணும். நம்மளுக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க, வந்தங்க தாகத்தோடு தான் வந்தங்க, தேவன் என்ன செய்ய முடியல, எனக்கு எந்த உதவி ஆண்டவர் செய்யலை, அல்லேலூயா, எந்த நன்மையும் செய்யலை, எனக்கு சுகம் கொடுக்கல, எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்கல, எனக்கு ஒரு நன்மையை கொடுக்கல, என் வாழ்க்கையில மாற்றத்தை கொடுக்கல அப்படின்னு சூழ்நிலையை பார்த்துட்டு பின்வாங்குற கூட்டம் இருக்கு. இவர் சூழ்நிலையை பார்த்து பின்வாங்கினாரா? ஹலோ, சகேயு முன்னே எழும்பி தேவனுடைய காரியத்தை கேள்விப்பட்ட உடனே அவர் போகணும் முடிவெடுத்தோன்னு என்ன பண்ணிட்டார், எழும்பிட்டார். வந்து ஜனக்கூட்டம் நெருங்கி இருக்கிறத பார்த்துட்டு பின்வாங்காதபடி என்ன பண்ணிட்டார், பார்த்துட்டு தான் போகணும்னு முடிவெடுத்துட்டார். சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். பார்த்துட்டு தான் போகணும். நம்ம ஆண்டவர்கிட்ட வந்துட்டோம். என்ன நெருக்கடி உன் வாழ்க்கையில வரட்டும், என்ன இக்கட்டுகள் உன் வாழ்க்கையில வரட்டும், எந்த சூழ்நிலைகள் வரட்டும், நீ உறுதியாய் நின்று இயேசுவை பார்த்துட்டேன்னா உன் வாழ்க்கையில் அற்புதம் தான். நல்ல ஜீவனோடு கையை தட்டி சொல்லுங்க பார்ப்போம். உன் வாழ்க்கையில கண்டிப்பா அற்புதம் தான் ஆண்டவர் செய்வார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, ஆண்டவரிடத்துல வந்தாங்க. வந்த உடனே என்ன பண்றாங்க, அவங்க மனம் பின்வாங்குது. எங்க பின்வாங்குது? எகிப்துக்கு போகுது. எங்க போகுது? ஏன் போகுது? சாப்பாடு இல்லை. நல்லா கவனிக்கிறீங்களா? ஆகார குறைவு, தேவையின் குறைவு வந்துட்டு என்ன பண்றோம், உலகத்தின் பின்னாடி பார்க்கணும். ஆண்டவரை பார்த்து ஆண்டவரையே பிடித்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்க தெரியல. செங்கடலை பிளந்தாரே, ஹலோ, செங்கடலை பிளந்தாரே, எதிரியே வீழ்த்தினாரே, என்னை இவ்வளவு மகிமையாய் காட்சி கொடுத்து என்னை தரிசனம் பாராட்டி நடத்தி வராரு, என் தேவைகளை சந்திக்க மாட்டாரா? எனக்கு ஆகாரம் கொடுக்க மாட்டாரா? நீ கேட்டா தரமாட்டாரா? நீ தொடர்ந்து என்ன செய்யணும், உன் குறைகளை நிறைவாக்குகிற கர்த்தரிடத்தில் ஜெபித்து கேட்கும் போது அவர் செய்வார். இவங்க மனம் என்ன பண்ணுது, இப்போ இதெல்லாம் தேடுனா வேலைக்காகாது. இப்போ வந்த சகையும் நெருக்கடியை பார்த்துட்டு பின்வாங்காதபடி எப்படியும் பார்த்துட்டு தான் போகணும், அவரை முடிவெடுத்துட்டார். இப்போ தேவ பிள்ளைகள், உங்கள் வாழ்க்கையில் நெருக்கடியை கண்டு உலகத்தின் பக்கம் திரும்பக்கூடாது. சொல்றது விளங்குதாங்க?
உலகத்தை பார்க்கக்கூடாது. இப்படி போனாதான் நம்ம முன்னேற முடியும், அப்படி செஞ்சாதான் வாழ்க்கையில முன்னேற முடியும், இவனை போல வாழ்ந்தாதான் முன்னேற முடியும், அவங்கள போல பண்ணினாதான் முன்னேற முடியும். செய்யாத. இயேசுவின் பாதத்தில் முழங்கால் படியிடு. இயேசுவை சொல்லுகிறதபடியே நில்லு. உன் நெருக்கடிகளை மாற்றி உன்னை நடத்துவதற்கு என் தேவனாய கர்த்தர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அதுல உறுதியாய் நிக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஏமா சத்தியம் போகுதா உங்க இருதயத்தில்? சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். அறிவில் கேட்குறீங்களா, ஆவியில் கேட்குறீங்களா? சொல்லுங்க. அறிவில் கேட்டால் அறிவில் வாங்கி அறிவிலேயே போயிடும். எங்கே கேட்கணும்? இங்கே தான் பேசிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு இங்கே ஜீவன் உண்டாகணும் தான் பேசுகிறேன். இந்த வார்த்தைகள் உங்கள் ஆவியில் போச்சுன்னா ஜீவனாக மாறும். ஜீவனாக மாறணும் உங்கள் வாழ்க்கையில். கையை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென், ஆமென். எழும்பிடணும் ஆண்டவருக்காக பிரியமானவர்களே. அல்லேலூயா. அப்படியே பாடுவோம். கோடி கோடி நன்றி சொல்லுவோம், உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகும். ஓ ஆமென். கோடி கோடி உமக்கது ஈடாகுமோ? கோடி கோடி நன்றி சொன்னாலும் என் வாழ்நாள் ஈடாகுமோ? எண்ணி முடியாத அதிசயங்கள் ஆமென் வாழ்வில் செய்பவரே, எண்ணி முடியாத அற்புதங்கள் என் வாழ்வில். கைகளை தட்டி பிரைஸ் காட், அல்லேலூயா. எவ்வளவு நாம் அவருக்கு அந்த பாடல்ல பாருங்க, அந்த தேவ மனிதர் பாடியிருக்கிறாரு. எவ்வளவு கோடி கோடி நன்றி சொன்னாலும் உனக்கு ஈடாகாது. என் வாழ்நாள் முழுவதும் துதிச்சுக்கிட்டே இருந்தாலும் ஈடாகாது. தேவனுடைய அன்பை பற்றி, தேவன் நமக்கு செய்த நன்மைகளை பற்றி நினைக்கும் போது நம்ம இருதயத்தில் அப்படிதான் வரும் வார்த்தைகள். அப்போ நம்ம இருதயம் என்ன செய்யக்கூடாது? இரண்டாவது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இஸ்ரவேலர்கள் முதல் தேவைக்காக பின்வாங்கினாங்க. அவங்க மனசு எதுக்காக பின்வாங்குச்சு? சோத்திரம் சொல்லுங்களேம்மா. தேவைக்காக பின்வாங்கியது. ஆமென். இரண்டாவது அவர்கள் இருதயம் சத்துருவை கண்டு பின்வாங்கியது. எகிப்துக்கு திரும்பி போயிடுவோம். துச்செய்தி அறிவித்தாங்க இல்லையா? போராட்டங்கள், சத்துருடைய போராட்டத்தை கண்டு நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? நம்ம இருதயம் பின்வாங்க கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேர் அதில் எல்லாம் பின்வாங்கிடுறோம்? மனசு பின்வாங்குது. தேவனை நீங்க அந்த எந்த நெருக்கடியை கண்டும் கலங்காதபடி நீங்கள் முன்னேறி ஆண்டவரை தேடும்போது வல்லமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். ஜீவன் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். உங்கள் தேவைகளை அவர் சந்திக்க வல்லவர். சத்துருடைய எந்த வல்லமையும் முறியடித்து, பார்வோனுடைய சேனையே மொத்தத்தையும் கலங்கடித்து, அவனுடைய காரியங்களின் மேலே வெற்றி கொடுத்து கொண்டு வந்து மொத்த சேனையும் சமுத்திரத்தில் மூழ்கடித்ததை பார்த்தாங்க அவங்க. அமலேக்கன் எதிர்த்து வரும்போது கர்த்தர் ஜெயம் கொடுத்ததை பார்த்தவங்க. இப்போ இஸ்ரவேலர் போகும்போது, எகிப்துக்கு அவங்க கானானுக்குள்ள போகும்போது, எதிரிகள் நம்மை விட பலசாலிகள் என்று கேட்ட உடனே பயந்து எகிப்துக்கு திரும்பி போயிடலான்னு தலைவனை ஏற்படுத்துறாங்க. மனசு மாறுதாங்க. ஹலோ, சத்துருவை சிலுவையிலே அவனுடைய துரைத்தனங்களை, அதிகாரங்களை உரிந்து கொண்டவர். உனக்கு மந்திர பில்லி சூனியமோ தகுடோ ஏவலோ ஒன்றும் வேலை செய்யாது. இயேசுவிட்ட வந்தா நீ மன உறுதியோடு விசுவாசத்தோடு இருக்கலாம். எதையும் விசுவாசிக்காத உன் இருதயத்தில் எந்த எண்ணம் வரும்போது, ஓ பிசாசு போராடுறானோ, அமாவாசை இல்லை அதான் போராடுறானோ, பௌமுரம் வந்துருச்சு போல் அதான் போராடுறானோ, அங்கெல்லாம் டொங்கு டொங்குன்னு அடிக்கிறானோ அதனால தான் நம்மகிட்ட போராடுறான் நினைக்காத. நான் அதை விசுவாசிக்கல, நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன்னு சொல்லு. கையை தட்டி சொல்லுங்க, நான் என் இருதயத்தில் யாரை விசுவாசிக்கிறேன்? ஆமா, எவ்வளவு போராடினாலும் அவனை வீழ்த்தி என் வாழ்க்கையில வெற்றியை தருகிறவர் யெகோவா நிசி, வெற்றி தருகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். பின்வாங்க கூடாது, முன்னேறணும். தேவனை பற்றி கொண்டு என்ன செய்யணும்? இருதயம் தேவையை கண்டு பின்வாங்குற இருதயம். சத்துருவை கண்டு அவங்க இருதயம் என்னாச்சு சொல்லுங்க? என்ன பண்ணாங்க? பின்வாங்க பார்த்தார்கள். அல்லேலூயா. இயேசுவினோடு நடந்து வந்த அநேக சீசர்கள் இயேசுவினுடைய உபதேசத்தை கேட்டு பின்வாங்கினாங்க. இது கடினமான உபதேசம். நம்ம சொல்றோம்ல, இயேசு மனதுருகினார், அன்பு பாராட்டினார், இரக்கம் செய்கிறார். என்ன செய்தார்? மகளே, மகனே,
இப்படி தான் பேசுகிறார், அப்படி தான் பார்க்குறோம் இல்லையா? ஆனால் அநேகர் என்ன பண்ணாங்க? நம்ம சொல்கிறோம்ல சபையில், ஐயோ கண்டிப்பாக வார்த்தை வருது, எச்சரிப்பாக பேசுகிறாரு, அல்லேலூயா, ஸ்ட்ராங்காக பேசுகிறாரு, லைட்டாக பேசு, டிக்கேஷன் கம்மியாக போட்டு பேசு, இல்லையா? சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லேலூயா. சுகர் ஜாஸ்தியாக இருக்க, சுகர் கொஞ்சம் கம்மியாக போட்டு பேசு. பித்தம் அதிகமாக இருக்குது, டிக்கேஷன் கம்மியாக போட்டு பேசுங்கன்றாங்க இப்போல்லாம். ஹலோ, அன்னைக்கு இயேசுவின் காலத்திலே இருந்தது, இன்னைக்கு அப்படி தான் இருக்கு. வளர்ந்த விசுவாசிகள் கூட அப்படி தான் இன்னைக்கும் ஆறுதல் வார்த்தை தான் தேடிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் என்ன வார்த்தை வருதோ வாங்கிக்கிறணும் இருதயத்தில். கையை உயர்த்தி சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ இயேசுவை பார்த்தே சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? இது கடினமான வார்த்தை, யார் இதை பின்பற்ற முடியும்? அப்ப எப்படி பேசுகிறார் ஆண்டவர்? சீசர்கள், பின்னாடி வர சீசனுக்கு, புது மக்களுக்கு சொல்லல, பின்பற்றுகிற சீசர்கள், தேடி தேடி வரவனுக்கு. சாப்பிட்டுட்டே போகக்கூடாது. நீ என்னப்பா இப்படியே அற்புதங்களையும் பார்த்துக்கிட்டு நான் போடுற சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டே சுத்திட்டு இருக்காத அப்படின்னார். இப்படியே கேட்டாருங்க அவரு. ஹலோ, நீ அற்புதத்தை காட்டதுனால வரல, அப்பம் தின்னதுனால தான் நான் தேடி வந்தேனார். பார்த்துக்கோ. சோத்திரம், அல்லேலூயா. விளங்குச்சா இல்லையாங்க? கட்டினமா பேசினார். சத்திய உபதேசம் அப்படி இருந்தது. நித்திய ஜீவனுக்காக நீ என்னை பின்பற்று, ஒருவேளை போஜனத்துக்காக பின்பற்றாத அப்படின்னு வசனங்களை அள்ளி கொற்றார். 6வது அதிகாரத்தில் பார்க்குறான். ஐயோ, இது கடினமான உபதேசம், யார் பின்பற்ற முடியும்? பின்வாங்கிச்சோம் மனசு. இன்னைக்கு நிறைய பேர் இயேசுவிட்டு அன்புள்ளவர் உள்ள வர்றாங்க. ஆனால் உள்ள வந்தோடனே இது சரியாகணும். ஐயோ, அப்படியா? குடியை விட்டுறணுமா? ஆமாம். அப்புறம் பயில போகிறது விட்டுறணுமா? பாக்கு போகிறது விட்டுறணுமா? சிகரெட்டு போகிறது விட்டுறணுமா? ஆன்ஸு போகிறது, இப்போ நிறையா வந்துருச்சு போதை பொருள். ஒன்றுனா தானே பரவாயில்ல. பிசாசு எவனோ ஒருத்தனை ஏதோ ஒன்று அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறான் பாருங்க. சில பேர் குடிக்க மாட்டான், பிடி சிகரெட் பிடிக்க மாட்டான், ஆன்ஸ் போட மாட்டான், அப்புறம் அப்படின்னா பயில போட மாட்டேன், பாக்கு போட மாட்டேன், எதுவுமே போட மாட்டேன். அப்போ என்னதான் பண்ண, என்ன பண்ணுறான்? பவுட்ரு போட்டுக்கிறான். போதை பவுட்ரு இல்லை, எதுவுமே செய்கிறதில்ல. எதை போட்டுக்கிறான்? போதை பவுட்ரு, போதை ஊசி. எது பழக்கமே இல்லை அவனுக்கு. பிசாசு எங்கே கொண்டு போய் அடிமைப்படுத்துகிறான் பாரு. சொல்லுங்களேங்க. அப்போ வந்து ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணும்? இப்போ நாங்கள்லாம் நிற்கிறோமே, அப்படியே வரும்போதே மேலேருந்து பரிசுத்தமாக குதிச்சு வந்துட்டோமா? சொல்லுங்க. உலகத்தில் பிசாசு எங்களை எல்லாத்திலையும் அடிமைப்படுத்தி தான் வச்சுருந்தான். இயேசுகிட்ட வந்து ஒரு உபதேசத்தை கேட்டு கேட்டு எல்லாவற்றிலும் ஒன்றொன்றாக நாங்கள் விடுதலையாக இருக்கிறோம். அல்லேலூயா. நான் பல நேரங்களில் சொல்கிறது இல்லை, ஆனால் இன்னைக்கு சொல்கிறேன் உங்கள் மத்தியில். ஆவியானவர் ஏவுகிற அப்படின்னால. அல்லேலூயா. பாட்டிலாக குடித்தாள் நான். அல்லேலூயா. என் சாட்சியில் அநேக முறை நான் சொன்னதே இல்லை. சோத்திரம், அல்லேலூயா. சொன்னேன். நான் 16 வயசில் ஸ்டார்ட் பண்ணுவேன், 21 வயசில் தான் ரட்சிக்கப்பட்டது. அது வரைக்கும் பாட்டிலாக சாப்பிட்டாள் நான். சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? தண்ணி ஊற்றாமல் குடித்தாள் நான். இன்னும் சொல்லணும்னா எப்படி குடித்தவன் அப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்க, வேண்டாம், ஓவராக போக வேண்டாம். விளங்குதா உங்களுக்கு? ஹலோ, புரியுதுங்களா உங்களுக்கு? பாக்கெட்டாக சிகரெட் பாக்கெட்டை என் பாக்கெட்டில் வச்சுருந்தவன். ஒரு நாளைக்கு 2 பாக்கெட் சிகரெட் குடிப்பேன். அல்லேலூயா. 1ஆம் நம்பர் லாட்ரி சீட்டு பயங்கரமாக விளையாடுவேன். டெய்லி 5000 10,000 காலி பண்ணுவேன். 50,000 1 லட்சம் சம்பாதிப்பேன். டெய்லி 5000 10,000 காலி ஆகும். 1ஆம் நம்பர் லாட்ரி சீட்டு கடையே வச்சுருந்தேன் நான். புரியுதுங்களா உங்களுக்கு? அதான் சொல்லுவேன், 21 வயசுக்குள்ளே எல்லா பக்கம் போயிட்டு வந்த ஆட்கள் நாங்கள். இயேசுவோட உபதேசத்தை கேட்டு விடுதலையானதுனால தான், அத்தனையும் விட்டதுனால தான் இன்னைக்கு உங்கள் மத்தியில் ஊழியக்காரராக நிற்கிறேன். கரங்களை தட்டி சொல்லுங்க, என் இயேசு என்னை விடுதலை ஆக்கினார். அவர் உபதேசத்துக்கு கீழ்ப்படிந்தால் அவர் என்னை விடுவித்தார். உங்களை அவரால் விடுவிக்க முடியும். அதனால தான் சொல்லுவேன், முடியாதுன்னு சொல்லாத, கர்த்தரால் விடுவிக்க முடியும். என்னை விடுவித்தவர் உன்னை விடுவிப்பார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உபதேசத்தை கேட்டாலும் விலகி பின்வாங்க கூடாதுமான. நெருக்கடியை பார்த்து, இதெல்லாம் நெருக்கடியா இருக்க, அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். தேவைகள் நெருக்கடி, சத்துருவுடைய நெருக்கடி, அல்லேலூயா சொல்லுங்க. சில விஷயத்தெல்லாம் உடனே நெருக்கடி, கஷ்டம் அப்படின்னு பின்வாங்கல. சகை என்ன பண்ணார்? ஒரே இருதயத்தோடு கூட முன்னேறிட்டார்.
இப்போ என்ன பண்ணிட்டார்? மூணாவது குறிப்பு நான் சொல்லி ஜெபிக்கிறேன் பாரு, கவனிங்க. மூணாவது என்ன பண்ணிட்டார்? பார்த்தார். முதல்ல முடிவெடுத்தாரு. சொல்லுங்க, முதல்ல என்ன செய்தார்? என்ன பண்ணார்? எழும்பி புறப்பட்டு வந்துட்டார். புறப்பட்டு இயேசுவை அவர் இருக்கிற இடத்த அருகாமையில் வந்ததுக்கப்புறம் என்ன பார்த்தார்? நெருக்கடியை பார்த்தார். பின்வாங்கினாரா? இல்லை. இப்போ என்ன பண்ணுறாரு? முடிவெடுத்து வந்தவர் ஒரே அடியாக அவரை பார்த்து தான் ஆகும்னு சொல்லி இயேசு வந்துட்டு இருக்கிறார் பாருங்க, அங்கே பார்த்தார், கிட்ட போய் பார்த்தார். இப்போ ஓடுறார், திரும்பி ஓடுறார், பின்வாங்கி ஓடுறாருன்னு பார்த்தா எங்கே ஓடுறாரு தெரியுங்களா? அவர் எந்த பகுதியை நோக்கி நடந்து வராரோ அதுக்கு முன்னாடி ஓடுறாரு. நீங்கள் வசனத்தை பாருங்க, அதில் தெரியும். முன்னோக்கி ஓடுவார். வசனத்தை படிங்க 19. அவர் போகும் வழியில், 4வது வசனம், அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி. ஹலோ, எப்படி ஓடி? கவனிங்க என்ன இப்போ பார்த்தீங்களா? 4 இதில் எப்படி போட்டிருக்கு? அவர் போகும் வழியில் வந்து நிற்கிறான். எப்படி இருக்கு? ஹலோ கவனிங்க, இங்கே சோத்திர ஒரு அலையில ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், போகும் வழியில் என்ன இருக்கு? கூட்டமாக இருக்கு, பார்க்க முடியல. இப்போ என்ன பண்ணுறாரு? உடனே யோசிக்கிறான், எப்படியும் நான் அவரை பார்த்தே ஆகணும். அதுக்கு என்ன பண்ணுறான்? கூட யாராவது வந்திருக்கலாமா? என்ன திடீர்னு பார்த்தவன் ஓடுறான். இவர் போகிறார், இங்கேருந்து ஓடுறான், முன்னாடி ஓடுறான். எதுக்கு ஓடுறான்? அங்கே ஒரு காட்டாத்தி மரத்தை பார்த்துருக்குறான், உயரமான மரம். இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். இவன் குள்ளனா இருந்தபடினால என்ன பண்ணுறான்? நம்மளால பார்க்க முடியல, இவர் எப்படி பார்த்தரணுன்ட்டு வேகமாக திப்பு 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 திப்புன்னு ஓடுறான் பாருங்க. முன்னாக ஓடின்னு இருக்கு. ஹலோ, இயேசுவை எவ்வளவு தாகத்தோடு தேடி வந்திருக்கிறான் பாருங்க. சும்மா அப்படி பார்த்துட்டு போவான்னு வந்திருந்தா போயிருப்பான் திரும்பி. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி வந்துட்டு போயிடுறாங்க. அதோட தாகத்தோடு வந்தவங்க ஒரு நாளும் தேவனை விட்டு பின்வாங்கவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் அவரை தேடுவார்கள். அல்லேலூயா. எல்லாம் வந்துட்டு போறேன் 10ல் 1 இவரும் 1 நினைக்கிறவங்க, அப்படி இவரே ஜீவன் நினைக்கிறவங்க இவரை விட்டு ஒரு நாளும் போக மாட்டாங்க. அவன் அப்படிப்பட்ட தாகத்தோடு தேடிட்டு வந்துட்டான். எப்படி ஓடுறான்? முன்னாக வேகமா திப்பு திப்பு திப்புன்னு ஓடுறான். ஓடி ஓடி போய் அவர் வர்றதுக்கு முன்னாடி எங்க ஏறிட்டான்? காட்டாத்தி மரத்துல கட 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 கடன்னு மேலே ஏறிட்டான். பிரைஸ் அல்லாஹ், அல்லேலூயா. இப்போதாங்க அற்புதமான சம்பவம் நடக்குது. உங்க கையை ரெடியா வச்சுக்க. சோத்திரத்தோட கர்த்தரை மகிமைப்படுத்திருக்கு, தட்டி மகிமைப்படுத்திருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். இப்போதான் அற்புதம் நடக்குது. ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒருவன் என்னிடத்தில் தாகமாந்தா வாழ்றார். பார்த்தீங்களா? ஜீவநதி எப்படி நம்ம தாகத்தோடு தேனா அந்த ஜீவநதி நம்ம இடத்துல வந்துவிடும் என்பதற்கு இந்த வேத பகுதி ஒரு பெரிய சகையினுடைய சம்பவம், பெரிய ஒரு ஆதாரம். ஏன்னா கவனிங்க, அப்புறம் தட்டுங்க. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இப்போ முன்னாக ஓடி நின்றுட்டார். இவர் முகத்தை பார்த்துட்டார். மேலே ஏறி இயேசுவினுடைய சொல்லுங்க இப்படி ஏறி என்ன பண்ணிட்டார்? பேச பார்த்துட்டார். அல்லேலூயா. அப்பா, இவர் தானா? முகத்தை பார்க்கறது அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம். அவரை தேடி வந்துட்டான், பார்த்துட்டான் முகத்தை. இப்படி தாகம் ஒருவனிடத்துல உள்ளத்துல இருதயத்துல இருக்கும்னா இயேசு நம்மை தேடி வருவார். இப்ப இயேசு நேரா போகாதபடி, அல்லேலூயா, அல்லது யூ டர்ன் போட்டு அங்கேயும் இங்கேயும் போகாதபடி இவரோட பாதை வேற வைக்கும் போது கூட்டமெல்லாம் எங்கேயோ போறாரு. போனவர் ஒரு இடத்துல நின்றுட்டாரு. என்ன நின்றுட்டாரு? மரத்து நிழலுக்கு நின்றுட்டாரான்னு பார்த்தா அல்லேலூயா, இப்பதான் சம்பவம் நடக்குது. மேலே உயர்ந்து பார்க்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். மேலே சகைவே, புரியுதுங்களா உங்களுக்கு? இவன் கூப்பிடலைங்க, இவன் தகவல் சொல்லி அனுப்பலைங்க. தாகத்தோடு மட்டும் வந்தான், முடிவெடுத்தான், எழும்பி வந்தான். நெருக்கடியை பார்த்து விலகி ஓடிடல, முன்னதாக ஓடி ஏறி அமர்ந்தான். இயேசு அறிந்து கொண்டார். பிரைஸ் அவனிடத்துல வந்துட்டார். இதில் ஒரு பெரிய சம்பவம் என்ன தெரியுங்களா? சகேயு எப்படி தெரியுங்களா? குள்ள இல்லையா? குள்ள யாரை உதாரணம் காட்டலாம்? சின்ன பையில யாருமே வரலையா? சோத்திரம். புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் இப்படி நின்னா கீழே ஒரு ஆள் நின்னா நான் நிற்கும் போது எப்படி இருக்கும்? இந்த தம்பி வரான், இங்கே வந்து நில்லப்பா, அப்படி பார்க்கும்போது எப்படி இருக்கும்? இவன் என்னை எப்படி பார்க்கணும்? இன்னும் இவன் கொஞ்சம் உயரமாக தான் இருக்கிறான். சின்ன பயல்களாக இருந்தால் எப்படி இருக்கும்? செல்வி பையன் வா, செல்வி பையன் ஓடியா, அப்படி ஓடியா. அவன் கீழே இருக்கிறான். இவன் என்னை எப்படி பார்க்குறான் சொல்லுங்க? இவன் இப்படி பார்க்கும்போது என்னை எப்படி பார்க்கணும்? இவன் என்னை பார்க்கும்போது மேலே அண்ணார்ந்து தான் என்னை பார்க்கணும், இல்லையா? நான் எப்படி தான் பார்ப்பேன் இவனை. எப்போ பேசினாலும் இப்படி பார்த்து பேசினா லைட்டை தான் நான் பார்க்க முடியும். ஒரு இந்த மாதிரி ஆள் சின்ன பையில வந்தால் நம்ம என்ன தான் பண்ணணும்? சில நேரம் கீழே குனிஞ்சு கூட பேசணும், இல்லையா? கீழே
முடிஞ்சுதான் பார்ப்போம். இப்போ தேவனை தாகத்தோடு தேடி வந்ததுனால பாருங்க சம்பவம் என்ன நடந்துருச்சு பாருங்க. இவன் காட்டாத்தி மரத்து மேலே போயிட்டான். எல்லாரும் இதுவரைக்கும் எல்லாரும் என்ன செய்திருக்கிறாங்க, எல்லாரையும் சகை இப்படி பார்த்துட்டு இருந்தான். அவக்குள்ளல்ல இவன் என்ன எப்படி தான் பார்க்கணும், அந்த பையன் என்னை இப்படி தான் பார்க்கணும், எல்லாரும் அவனை இப்படி தான் பார்ப்பான் இல்லையா? தாழ்வில் பார்த்தாங்க அவன் எல்லாத்தையும் உயரமாக பார்த்துட்டு இருந்தான். இப்போ இயேசுவை தாகத்தோடு தேடி வந்தனால தலைகீழ நிலைமை மாறுது. காட்டாத்தி ஆண்டவர் இயேசு அவனை பார்த்தோன்னே எல்லாரும் யாரான்னு சொல்லி எல்லாருடைய கண்களும் மேலே பார்த்தது. சகைவை உயரமாய் பார்த்தார்கள். அல்லேலூயா. சகைவை எப்படி பார்த்தாங்க? உயர்வா பார்த்தாங்க. எல்லாரும் மேலே, எல்லாருடைய பார்வை இயேசு போனோன்னு பார்வை போனோன்னு எல்லாருடைய பார்வை இயேசு சகை மேலே போகுது. இப்ப தாழ்வா பார்த்தவருடைய அத்தனை பார்வையும் இப்ப சகைவை எப்படி பார்க்குது? மதிப்போடு, கனத்தோடு, உயர்வோடு பார்க்கு. தேவன் அப்படி உங்களை அவரை தாகத்தோடு தேடி வந்தா அவர் ஜீவநதி உங்களுக்குள்ள வந்துட்டுச்சுன்னு சொன்னா, உங்களை மட்டமா பார்த்தவன், தாழ்வா பார்த்தவன், கேவலமா பார்த்தவன் அவங்களுடைய வாழ்க்கைக்கு முன்பாக உங்கள் தலைகளை உயர்த்தி அவர் அல்லேலூயா உங்களை உயர்வாய் பார்க்க வைக்க என் தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். தாகத்தோடு தேடி பாருங்க. அவர் உனக்குள்ள இருந்தா கண்டிப்பா அது நடக்கும். ஏன்னா அவர் உயர்ந்தவர். உன்னை பார்க்கிறவன் உயர்ந்த கனத்தோடு தான் உன்னை பார்க்கிற மாதிரி நிலைமை வரும். உனக்குள்ள இருக்கிறவரை அவன் ஆர்டர் பண்ணி தான் ஆகணும் யாரா இருந்தாலும். அதனால தான் சொல்கிறேன், குள்ளனா இருந்த அத்தனை பேரும் இது வரைக்கும் அவன் எல்லாத்தையும் அவன் தான் அண்ணாந்து பார்த்துட்டு இருந்தான். இன்றைக்கு அவனை எல்லோரும் அண்ணார்ந்து பார்க்க வைத்தார் என் ஆண்டவர். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. எப்படி யோசேப்பின் பாதத்தில் விழுந்து சகோதரர்கள் எத்தனை பேர், 10 பேரும் விழுந்து கிடக்கிறான். அல்லேலூயா. இப்போ யோசேப்பு அண்ணாந்து பார்க்குறான். அவன் சொன்னான், என் அரிக்கட்டுகள் நிமிர்ந்து நிற்கிறது. இல்லையா சொல்லுங்க, என் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கிறது. உங்கள் அரிக்கட்டுகளெல்லாம் எனக்கு முன்பாக தாழ விழுந்து கிடக்கிறது. ஸ்தோத்திரம். கர்த்தரை நீ தாகத்தோடு தேடிப்பார். உனக்குள்ள அவர் வருவார் என்று சொன்னால் ஒரு நாள் இந்த சமுதாயம், இந்த உலகம் உன்னை ஏளனமாய் ஆமையினாலே உன்னை குறைவாய் பார்த்தவர்களை உன்னை நிமிர்ந்து பார்க்கத்தக்கதான நிமிர்ந்து உன்னை பார்ப்பாங்க எல்லாரும். கர்த்தர் அப்படியாக உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு என் தேவன் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஜீவனோடு கைகளை தட்டி சொல்லுவோம் அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த தேவன் அதான் சொல்றார், தாகத்தோடு வாங்க என்கிட்ட. இந்த தாகத்தோடு ஆண்டவர்கிட்ட வந்தோம்னா அந்த ஜீவநதி நமக்குள்ள வந்துடும். அவன் ஆள் விட்டு அனுப்பலைங்க, ரெக்கமெண்டு தேடலைங்க. பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா. யாராவது காக்கா பிடிச்சி அதை பிடிச்சி இயேசுகிட்ட போகிறதுக்கு முயற்சி பண்ணல, ஏதாவது பண்ணி இயேசுகிட்ட போறதுக்கு முயற்சி பண்ணல. தாகம் மட்டும்தான் அவன்கிட்ட இருந்தது, ஆர்வம் மட்டும்தான் அவன்கிட்ட இருந்தது. அதற்கு எடுத்துக்காட்டு தான் நம்ம பார்க்குறோம். எழும்பி வந்தான். சூழ்நிலையை பார்த்துட்டும் ஓடையிறல, எதை பார்த்துட்டு நீ ஓடிடாத. தாகத்தோடு இயேசுவை தேடிக்கிட்டே இரு. முயற்சி பண்ண அவரை தேடுறதுக்கு இன்னும் முயற்சிகள் செய்துக்கிட்டே இரு. தாகத்தோட இன்னும் தாகத்தோடு அல்லேலூயா. இன்னும் அதிகமா அப்படின்னு பாடுறோம்ல, அது மாதிரி இன்னும் தாகத்தோடு தேடிக்கிட்டே இரு. அவர் வருவார் உங்ககிட்ட, உன் தாகத்தை பார்ப்பார். அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் சுற்றி நின்றாலும் தாகத்தோடு தேடுகிறவரிடத்திலே சத்திய வசனம் மாறாது. அவர்களிடத்துல தேவன் வந்தே தீர்வார், கண்டிப்பா வருவார். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஜீவ தண்ணீர் அவர்கள் இருதயத்திலே தாகத்தோடு தேடுகளோடு கூட அவர் இருந்து பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா மற்றவர்களை உன்னை உயர்ந்து பார்க்கத்தக்கதாக அவர் உன் வாழ்க்கையை நிலை நிறுத்துவார். எழுந்து எல்லார் கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல அர்ப்பணிப்போடு கூட, ஆண்டவரே இனி உங்களை நான் தாகத்தோடு தேடுவேன், தாகத்தோடு பின்பற்றுகிறேன்.